ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி ஒரு ரீபார்ன் ரிவெஞ்ச் சைனீஸ் லவ் மூவி தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ இந்த மூவியை பார்க்கலாமா? மூவியோட ஸ்டார்டிங்லேயும் நம்ம ஹீரோயின் ஜியாவை தான் காட்டுறாங்க. ஒரு மாதிரி சோகமாக வந்துட்டு இருக்கா. படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வந்து கீழே விழுந்திருக்கா. அவளுக்கு உடம்பு முடியாமல் இருக்க போல. நம்ம ஹீரோனும் போயிட்டு அவளோட பொண்ணு வெண்ணை வந்து எழுப்பி பார்க்குறா. ஆனால் வெண் வந்து எழுந்திருக்கவே மாட்டா. அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது. நம்ம ஹீரோன் உடனே அவளோட பொண்ணு கார்ல எடுத்து போட்டு அவ போலான்னு பார்க்கும்போது அவளோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிட்டு இருக்கா, லீக்கு. அந்த லீயும் எடுக்காம இருக்கா. கடைசியா ஒரு டைம் எடுத்துடுறான். எடுத்தோடனே அவன் பாட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு கிட்ட சைலண்டாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிப்பானா. நம்ம ஹீரோனும் வெண் பொண்ணுக்கு என்னாச்சு, அதாவது ஹீரோனோட பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்றத ஹீரோயின் சொல்லிட்டு நீ வான்ற மாதிரி கூப்பிட்டா. ஆனா அவனா, நான் முக்கியமான என் ஃப்ரெண்டு பார்க்க வந்திருக்கேன், நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க, நான் ஏர்போர்ட்ல இருக்கேன், என்னால அப்படி வர முடியாது, ஆல்ரெடி பாதி தூரம் போயிட்டேன்னு சொல்ல ஹீரோயின் நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கான்னு கேட்கும் போது அந்த லீ சொல்றான், நான் என் ஸ்கூல் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன், அவளை இப்போதான் நான் பார்க்கவே போறேன், அந்த குவின்னை இப்படி நீ ஏன் டார்ச்சர் பண்ற, உன்னை கல்யாணம் பண்ணது தான் எனக்கு பெரிய தொல்லையாவே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி போட்டு அவனோட பொண்ணுக்கு இப்படி இருக்குன்றது கூட கண்டுக்காம அவன் வந்து அந்த குவின்ன்ற பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இதை நினைச்சே ஃபீல் பண்ணிட்டு ஓட்டிகிட்டே போகும்போது ஹீரோயின் கரெக்டாக தான் ஓட்டிட்டு போவா. ஆனால் ஆப்போசிட்ல வர வண்டி வந்து நம்ம ஹீரோயின் காரை இடிச்சிடும். அந்த டைம்ல நம்ம ஹீரோயினும் சாகிற நிலைமைக்கு போயிடுறா. அவளுதான் குழந்தை ஆல்ரெடி ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க. அந்த டைம்ல யாரோ ஒருத்தர் வராங்க. அவர் பேர் சென்னு. வந்துட்டு நான் இப்படி விட்டுருக்க கூடாது, நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன், இப்படி இந்த லைஃப்பில் நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேனே, நான் தான் லேட்டாக வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் லைட்டாக கண்ணு தந்து பார்க்குறா. அப்படியே வாங்கி இறந்து போயிடுறா. ஏன்னு பார்த்தா திடீர்னு அவளோட ஸ்கூல்லேருந்து கண்ணு முழிக்கிறா. நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ஸ்கூல் டைமுக்கு திரும்ப வந்துட்டா. இந்த டைமில் தான் இந்த லீயை தான் லவ் பண்ணி இப்படி எல்லாம் மாட்டியிருப்பா. அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம ஹீரோயின் சைடில் பார்க்கும்போது அந்த குவின்ன்ற பொண்ணு நம்ம ஹீரோனுக்கும் ஃப்ரெண்டாக தான் இருந்திருப்பா. நம்ம ஹீரோயின் அந்த குவின் பண்ண பார்த்துட்டு இந்த குவின் தானே லீ லாஸ்ட்டாகவும் சொன்னா. அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் தொடர்பு இருக்குன்றதை நம்ம ஹீரோனை கண்டுபிடிச்சிடுறா. ஹீரோயின் அது மட்டும் இல்லாம நான் ரீபார்ன் ஆயிருக்கேனா, ஸ்கூல் டைம்ல ரீபார்ன் ஆயிருக்கேனா அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு சைட்ல பார்த்தா அந்த லீ வரான். அதாவது நம்ம ஹீரோனோட எக்ஸ் ஹஸ்பண்ட் முன்னாடி இருந்தால அவன் தான். அவன் வந்தோடனே இந்த குயின் பார்த்து இந்த லீயை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. என்னன்றது தெரியல, போக போக தெரியும். அப்ப அந்த லீ நம்ம ஹீரோனை பார்த்து எதுக்கு நீ இப்ப கத்தனை உடனே அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் சியாவும் அவ பாட்டுக்கு எந்திரிச்சு முறைக்கிறா. அது மட்டும் இல்லாம அவன் சொன்னதெல்லாம் நினைச்சு பாக்குறா. நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயின் வந்து இந்த லீயை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லீ வந்து அப்பப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான், உன்னை கல்யாணம் பண்ணது என் லைஃப்ல நான் பெரிய தப்பா நினைக்கிறேன், இப்போ என் லைஃப்ல நான் இவ்வளவு வளர்ந்து நின்னாலும் நீ என் லைஃப்ல இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான். ஆனால் நம்ம ஹீரோயின் பண்ண சப்போர்ட்னால தான் அவன் ஃபியூச்சர்ல அவ்வளோ நல்லா வளர்ந்துருப்பான். அதுக்கப்புறம் இந்த குயின் வந்து இவன்ட்ட வந்து இப்போ ஒட்டிக்கிட்டு அஃபேர் வச்சிருப்பா. இது பாஸ்ட் லைஃப்ல நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நினைச்சிட்டு இப்பவே நான் உன்னை விட்டுட்டேன்னா நீ எப்படி வளருவ, உன்னை எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறேன் பாருன்ற மாதிரி ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்க. ஹீரோயின் ஒரு காஃபி பாட்டில் வச்சிருப்பா. அதை அந்த லீ எடுத்துட்டு எனக்கு தான் காஃபி பிடிக்காது, கசப்புனா பிடிக்காதுன்னு தெரியாதா, எதுக்காக இதை வாங்கி வச்சிருக்கேன் நீ அப்படின்னு சியாவை பார்த்து கத்த நம்ம இன்னும் இப்போ அதை நான் உனக்கு வாங்கி வச்சேன்னு யார் சொன்னா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது இதை வந்து இந்த குயின் பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் இது ஒன்று நான் உனக்காக வாங்கல, ஒழுங்கா அந்த காஃபியை கொடுன்னு சொல்லிட்டு அதே கிளாஸ்ல வந்து நம்ம ஹீரோனுக்கு அந்த முகம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். அதான் நம்ம ஹீரோ சென்னு. அவர் வந்து அந்த கிளாஸ்லேயே டாப்பர், ஹீரோனை விட நல்லா படிக்கிறவர். அவர் பேர் சொல்லி கூப்பிட நம்ம ஹீரோனுக்கு ஒரு டவுட் இருக்கு. இருந்தாலும் அவரை நம்புறா, அவராக தான் இருக்கும், லாஸ்ட் டைம் நம்ம கார் கிட்ட வந்து நம்மளை காப்பாற்ற ட்ரை பண்ணுது அப்படின்னு நினைச்சு நம்ம ஹீரோன் கொடுக்க போக அப்போ அந்த சென்னோட ஃப்ரெண்டு வந்து, அதாவது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து, உனக்கு தான் காஃபினா அலர்ஜி ஆச்சே, நீ எப்படி குடிப்பேன்னு கேட்க இதை பார்த்தோன்னே இந்த லீவ் ஒன்னே அதான் அவனுக்கு அலர்ஜியாம்மா, அது கூட தெரியாம இப்படி காஃபி எடுத்துட்டு போயிட்டு அவன்ட்டு நீட்டுற, எதுக்காக என்கிட்ட அசிங்கப்படுறதுக்காகவா அப்படின்னு மாதிரிலாம் ஓரா பேச நம்ம ஹீரோனுக்கா ஓ அவருக்கு அலர்ஜியோ அப்படின்ற மாதிரி ஹீரோன் பார்த்துட்டு இருக்கும்போது ஆனா சென் வந்து அவனுக்கு அலர்ஜி இருக்கத்தையும் மறைச்சு நம்ம ஹீரோயின் வந்து இவங்க எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு பரவாயில்ல கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கிட்ட இருந்து வாங்கி அவர் பாட்டுக்கு எல்லாரும் முன்னாடி முடக்குன்னு இந்த காஃபியை குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. குடிச்சு முடிச்சுட்டு நான் ஆல்ரெடி ரொம்ப தாகமாக தான் இருந்தேன், நல்ல வேலை என் தாகத்தை தீக்கிறதுக்காக நீ எனக்கு காஃபிலாம் கொண்டு வந்து கொடுக்குறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தேங்க்யூன்ற மாதிரிலாம் ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ ஃபேஸை பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு கன்ஃபார்மாக எடுத்து கிட்டத்தட்ட இவனே தான், இந்த சென்னு தான் எனக்கு வந்து காப்பாற்ற வந்தான் அப்படின்னு நம்மளாம் ஹீரோன் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் பாஸ்ட் லைஃப்ல சென்னை கண்டிருக்கவே மாட்டா. இப்போ ஹீரோன் அதை நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் இந்த குயின் இருக்கால, அவர் ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு லிப்ஸ்டிக் போடும்போது அவன் நினச்சி பார்க்குறான், நான் வந்து ஃபியூச்சர்ல ஏதோ இந்த மாதிரி இருந்தது, இப்போ என்ன இப்படி ஸ்கூல் லைஃபுக்கு வந்துட்டேன், அதுவும் நான் வந்து லீவ் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் இருந்தது, என்னது இது, ஆனால் இந்த லைஃப்ல நான் விடக்கூடாது, அவனை நான் வந்து கரம் பிடிச்சு ஆகணும் அப்படின்னு நம்மளாம் இவன் நினைச்சிட்டு இருக்கா. அதை ஓப்பனாக பேசிட்டு இருக்கா பாத்ரூம்ல மிரரை பார்த்து. இது நம்ம ஹீரோனுக்கு அதில் விழுந்துற, இந்த லைஃப்ல நீ எதுக்காகடி என்கிட்ட கஷ்டப்பட்டு அவனை பிரிக்கணும், என்கிட்ட நானே அவனை வேணான்னு தூக்கி போடுறேன், நீயே வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோனுக்கு வந்து அவன் கூட வாழ்ந்த வாழ்க்கை வெறுத்துருச்சு. ஏன்னா நம்ம ஹீரோன் கிட்ட இருந்து எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு பெரிய ஆள் ஆயிட்டு அவன் வந்து நம்ம ஹீரோனை ஒரு ஆளா கூட மதிச்சிருக்க மாட்டான், அவ்வளோ கேவலமா ட்ரீட் பண்ணி
பண்ணியிருப்பான். ஹீரோனுக்கு பிறந்த பொண்ணு, அதாவது அவனுக்கும் நம்ம ஹீரோனுக்கும் தான் பிறந்திருக்கோம், அந்த குழந்தைய கூட மதிச்சிருக்க மாட்டான். நம்ம ஹீரோனை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை பிறந்து கஷ்டப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோன் நினச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோன் உடனே அவங்க மேம் கிட்ட போய் பேசுகிறா. என்னன்னா அவங்க மேம் நம்ம ஹீரோனை திட்டுறாங்க, என்ன உன் ஸ்கோர் எல்லாம் இவ்வளோ கம்மியாக இருக்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இப்பெல்லாம் டேட் பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோனோட டீச்சர் சொல்லும் போது நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க, ஆமாம் மேம் நான் பண்ண தப்பு தான், இனிமேல் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன், நான் என்னோட பெஞ்சை மாற்றிக்கிறேன், நான் லீவ் பக்கத்தில் உட்காரல அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லும் போது அப்போ மேமும் சொல்கிறாங்க, நீ உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ கரெக்டாக அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பான் நம்ம ஹீரோ, கேட்டுட்டு இருப்பாரு சென்னு. அவர் வந்து ஏதோ நோட்டில் சப்மிட் பண்ணுற மாதிரி வருவார் மேம் முன்னாடி. நோட்டில் சப்மிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோன் ஒன்னே, நான் வேணா சென் கூட உட்காந்து வைக்காவும் மேம், அவன் கூட உட்காந்தா எனக்கு நல்லா கற்றுக்க முடியும்னு நினைக்கிறேன் எல்லாமே அப்படின்னு நம்ம சொல்ல, மேமும் சென்னை பார்த்து, என்னப்பா உனக்கு ஓகே தானே, அவன் பக்கத்தில் உட்காந்தா நீ அவளுக்கு நல்லா எல்லாம் தெளிவாக சொல்லி கொடுப்பா தானே அப்படின்னு நம்ம சொல்ல, அப்போ சென்னுக்கா ஏதோ இதுக்காகவே தான் கரெக்டாக உள்ள என்ட்ரி கொடுத்த மாதிரி இருக்குது, அவனுக்கு ஒரே சந்தோஷம், ஹீரோன் நம்ம பக்கத்தில் வந்து உட்கார போறா அப்படின்றத கேட்டோடனே. அப்போ சென் உடனே ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து சிரிக்க, அவங்க ஒரு பக்கம் கிளாஸுக்கு கிளம்பிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த குவின் இருக்கால, அவன் வந்து எப்படியாவது இந்த லைஃப்பில் இவனை கரெக்ட் பண்ணிடணும், இவன் தான் ஃபியூச்சரில் நல்லா ரிச்சாக வரான்ல அப்படின்னு நினச்சிக்கிறா, தப்பாக நினச்சிக்கிட்டு, அதாவது பாஸ்ட் நினச்சிக்கிட்டு, ஆனால் நம்ம ஹீரோயின் மூலியமாக தான் இருக்கான் அப்படின்றது அவளுக்கு தெரியாதுல்ல. அவள் போயிட்டு அவன்கிட்ட கிட்ட பேச ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயினா லீ பக்கத்தில் இருக்க அவள் டெஸ்கில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ ஹீரோட டெஸ்க்கு போயிட்டு இருக்கா. இதை வந்து இந்த லீ பார்த்துக்கிட்டு, என்ன நீ பண்ணிட்டு இருக்க, என் கூட தானே நீ உட்காந்துட்டு இருப்ப, எனக்கு தானே எல்லாமே சொல்லி கொடுத்தா, இப்போ எனக்கு எல்லாமே சொல்லி கொடுக்காம நீ என்ன அவன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இருக்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல சியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சியா ஒன்னே, என்ன நீ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க, எனக்கு பிடிக்கலன்னா நான் இப்படி தான் வந்து உட்காருவேன், நான் எதுக்கு போய் உனக்கு முதல்ல சொல்லி தரணும், நான் எதுக்கு சொல்லி தரணும் சொல்லு, எனக்கு அதுலலாம் விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்ல, உடனே இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த குயின் வந்து ஓவரா பேச ஆரம்பிக்கிறா. ஏன் சியா அப்பெல்லாம் நீ பேசுற அப்படின்னு சொல்ல, ஒரு பக்கம் நம்ம ஹீரோவா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் மட்டும் இல்ல, கிளாஸ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் இந்த லீயை பார்த்து சிரிக்கிறாங்க, ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்றத ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. வேணும்னா குயின் கிட்ட கத்துக்கோ அப்படின்னு மல்ல சொல்லுவாங்களா. குயின் வேணே அந்த கொஸ்டின்லாம் பாக்குறா. அவ அதெல்லாம் பார்த்தோன்னே அவளுக்கு ஒண்ணுமே புரியல. திரும்ப வந்துட்டு எனக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு லீவ் கிட்டே கொடுக்க, லீவ் ஒன்னே டாப்பர் யாரு, நம்ம ஹீரோ தானே. சின்ன பார்த்து சரிடா நீயாவது இது என்னன்னு கொஞ்சம் எனக்கு கிளியர் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஒன்னே இது இவ்வளோ சிம்பிளான கொஸ்டின், இது கூடவா உனக்கு தெரியல, இது தெரியாம இப்போ இந்த கிளாஸ்ல வந்து உட்காந்துட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ இந்த குயின் இருக்கல்ல அவ உடனே என்ன சொல்றானா, சரி ஓகே ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம், நீ இப்போ லீ வந்து இப்போ கை விட்டுட்டுல எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா லீ வந்து உன்னோட இந்த வீக்ல வர எக்ஸாம்ல அதிக மார்க் எடுத்தானா நீ அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் எல்லாரும் முன்னாடியும், இது ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இது லீக்கே ஷாக்காக தான் இருக்கு, என்ன இவ எனக்கே தெரியாம சொல்றான்ட்டு. அப்போ குவின்னு ஒன்னே அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்ல, அப்போ ஹீரோ ஒன்னே எழுந்திரிச்சு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, கண்டிப்பா இது சியா பண்ணுவா, நான் சியாக்கு வந்து சொல்லி தருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த குயின் வந்து ஏதோ ஒரு மாதிரி வில்லங்கமா தான் பார்த்துட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ சும்மா கிடையாது. எல்லாரும் கிளாஸ் முடிச்சுட்டு போனா கூட ஹீரோ வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போகாம நான் வரேன்டா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கூட உட்காந்து, ஹீரோன் வந்து அந்த காம்படிஷன்ல அதாவது ஒரு சேலஞ்ச் போட்டிருக்கால அந்த லீ கூட, லீயோட அதிக மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுல வின் பண்ணுன்றதுக்காக ஹீரோ கிட்ட இருந்து நிறைய கத்துக்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு அவருக்கு வயிறு வலிக்குது. அவர் அந்த காஃபி குடிச்சிருப்பால, அதனால தான் நம்ம ஹீரோயின் மேல அப்படியே சாஞ்சிடுறாரு. அண்ணா நம்ம ஹீரோயினா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சென், இப்படிலாம் பண்ணக்கூடாதுல சென், நீனு நம்ம இப்ப சின்ன பசங்க தான், கிளாஸ் ரூம்ல இருக்க இப்படி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவ பாட்டுக்கு ஓர பேச, அப்புறம் ஹீரோ பார்த்தோன்னே தான் அவளுக்கு என்ன நிலைமைனே புரியுது. ஹீரோ பார்த்தோன்னே ஐயோ சென் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு சென்னை பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறா. சென்னை அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டர் சொல்றாங்க அவனுக்கு அலர்ஜியான காஃபியை குடிச்சிருக்கான், அது அப்படி ஆயிருக்கு, சரியாட ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு டாக்டர் அங்கே கிளம்ப, நம்புறோன்னா இவன் எதுக்காக இப்படி பண்ணணும், இவனுக்கு அலர்ஜின்னு அந்த காஃபி அவன் ஃப்ரெண்டு கூட சொன்னால அப்பயாவது இவன் அதை வாங்காம இருந்திருக்கணும், எதுக்கு இவன் வாங்கி குடிச்சான் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு நினைச்சு ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் அங்க நம்ம ஹீரோ எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சோன்னே ஹீரோன் ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருக்கா, நீ வந்து என்ன லைப்ரரியில வந்து பாரு எந்திரிச்சோன்னே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. நம்ம ஹீரோவும் ஹீரோனை பார்க்கலான்னு சொல்லிட்டு லைப்ரரிக்கு போயிட்டு, என்ன சியா என்னை வந்து பாருன்னு சொல்லி எழுதிருக்கே அப்படின்னு கேட்க, ஹீரோன் கேட்குறா, நீ ஏன் சென் இப்படி பண்ணிட்டு இருக்கா, நீ என்னை அசிங்கப்படுத்தக்கூடாது, அதாவது எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக உனக்கு அலர்ஜி இருந்தாலும் அந்த காஃபியை ஏன் இப்படி வாங்கி குடிக்கிறேன்ற மாதிரி ஹீரோன் சொல்லிட்டு ஃபீல் பண்றா. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட அந்த கண்ணாடியை வந்து கலட்டுறா. ஏன்னா வந்து அங்க முன்னாடி இருந்திருக்கோம்ல அந்த லைஃப்ல வந்து ஹீரோ காப்பாற்றும் போது இந்த கண்ணாடி எல்லாம் போட்டிருக்க மாட்டாரு, அதே ஃபேஸா இருக்கா அப்படின்னு பார்த்து கன்ஃபார்மே பண்ணிடுறா. நல்லாவே தெரியுது இவன் தான் என்னை காப்பாற்ற வந்தான் கடைசி நிமிஷத்துல கூட, உன்னை பத்தி நான் புரிஞ்சுக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கவும், அப்போ ஹீரோ ஒன்னே சாரி நான் தான் உன்னை தேவையில்லாம இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் அதை குடிச்சிருக்காம இருந்தா நீ இப்படி ஃபீல் பண்ண மாட்டல அப்படின்ற மாதிரியும் ஹீரோ இப்போ சாரிலாம் சொல்ல, ஹீரோன் ஒன்னே சாரி கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லவே இல்லை, நான் தான் உன்னை அப்படி இப்படி நிலைமைக்கு உன்னை கொண்டு வந்ததுக்கு காரணம் நான் தானே, நான் தான் உன்ட்டு சாரி கேட்கணும், இன்னைக்கு நைட் எங்கள் வீட்டுக்கு டின்னருக்கு வரியா அப்படின்னு மாதிரிலாம் ஹீரோ பார்த்து கூப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியே படிச்சுட்டு சாப்பிடலான்ற மாதிரி சொல்ல, ஹீரோ
எனக்கு ஒரே சந்தோஷம், ஹீரோயின் என்ன டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஸ்கூல் முடிச்சுட்டு அங்கே வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஹீரோயினோட அம்மா வருவாங்களா. அம்மா உடனே என்னம்மா படிக்க வந்திருக்க போல, ஓ டாப்பர் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்திருக்கியா, எப்பயுமே வந்து இந்த லீவ் கூட சுற்றுவிய, அவன் எங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட அம்மா கேட்க ஹீரோயினோ அம்மா அவனை பற்றிலாம் என்கிட்ட சொல்லாதீங்கம்மா, அவன்கிட்டலாம் இனிமேல் நான் பேச போகிறது கிடையாது, இனிமேல் வந்து அவன்கிட்ட நான் சேர போகிறதும் கிடையாதுன்ற மாதிரி ஹீரோயின் சொன்ன உடனே ஹீரோயினோட அம்மாவுக்கும் சந்தோஷம், ஹீரோக்கும் சந்தோஷம். ஹீரோயினோட அம்மாவா இப்பயாவது நீ அவனை பற்றி புரிஞ்சுக்கிட்டே, நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா ஹோம்ஒர்க் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ஸ்நாக்ஸில் கொண்டு வந்து கொடுக்குறேன்ற மாதிரி ஹீரோயினோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த சென் இருக்கான்ல, அவன் வந்து ஏதோ திறந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி அவன் பாட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கான். வந்துட்டு என்னடி பண்ணிட்டு இருக்கா இவன் கூட சேர்ந்து அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்க, நம்ம இன்னும் நான் யார் கூட வேணா சேர்ந்து என்ன வேணா பண்ணுவேன், அது கேட்கறதுக்கு நீ யாரு, உன்னை நான் உள்ள கூப்பிடவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ சென் ஒன்னே என்ன சியா நீ ஏதோ நினச்சிட்டு இப்படி பேசிட்டு இருக்கா, நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்னன்னு நமக்குள்ளதான் தெரியும், இப்படி மற்றவங்களுக்காக நீ என்ன இப்படி விட்டு கொடுக்கலாமா என்ன அப்படின்ற மாதிரி இந்த சென் கேட்க, அப்போ ஹீரோக்கு செம்ம காண்டாகும் பாருங்க. ஹீரோ வந்து முறைச்சிட்டு இருப்பாரு, இவனை அடிக்கலாமா அப்படின்ற அளவுக்கு ஹீரோக்கு கோவம் வருது. ஆனால் அது சென்னா ஓரா பேசிட்டு இருக்கான். நம்புறேன்னா இங்கே பாரு, என் வீட்டுக்குள்ளே நான் யாரை வேணா கூட்டிகிட்டு வருவேன், நீ உங்களை தான் கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு ரூல்ஸ் போடாது, ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோனோட அப்பா வருவார். வந்தோடனே டாப்பரான நம்ம ஹீரோ பார்த்தோன்னே, ஓ நீ இப்போ இவன் கூட சேர்ந்து ஹோம்ஒர்க் பண்ணுறியா, சூப்பர் சூப்பர், எப்பப்பா வந்த அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட நல்லா பேசுகிறாங்க. ஏன்னா ஹீரோ வந்து அவ்வளோ நல்ல டாப்பர்ன்றது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஹீரோவும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அங்கிள், உங்கள் பொண்ணு நல்ல மார்க் எடுத்துருவா, அதுக்கு நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சென் ஒன்னே அங்கிள் நானும் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட, ஆனால் ஹீரோனோட அப்பாக்கா சென்னை பார்த்தா சுத்தமே பிடிக்காது. ஹீரோயின் வந்து இவன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவளோட மார்க்கெல்லாம் குறைஞ்சிருக்கும். அதனால பார்த்து திட்டிட்டு, என் பொண்ணு தயவு செஞ்சு நீ டிஸ்டர்ப் பண்ணாதரா, ஒழுங்கா இங்கே போயிடு, என் பொண்ணு படிக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த சென்னை துரத்தி விட, இந்த சென்னா என்னடி இது அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோனும் சொன்னது புரியல, ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி முறைக்கவும் அவன் அசிங்கப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோனோட அப்பாவும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்பேஸ் கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்த நாள் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. என்னென்னு நம்ம ஹீரோக்கு வந்து நம்ம ஹீரோயின் ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கா. இதில் வந்து நம்ம ஹீரோட பேர் வந்து சென் சென், அப்புறம் இந்த வில்லனோட பேர் வந்து லீ சென். அதனால இந்த ரெண்டு சென்னுன்ற பேர் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். நான் மோஸ்ட்லி ஹீரோனே சொல்கிறேன். நம்ம ஹீரோனை பார்த்து எனக்காகவா இந்த ஃபோட்டோ கொண்டு வந்த அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனும் ஆமாம் நீ எனக்காக அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறல, அப்புறம் உனக்காக இது கூட நான் பண்ணலன்னா எப்படி, அதனால தான் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்லிட்டு இருக்க. ஒரு பக்கம் இந்த லீ சென் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு மாதிரி ஊருனே உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோன் வந்து ஹீரோ கூட பேசுறதை பார்த்துக்கிட்டு. அப்போ உடனே வந்து இந்த குவின்னும் நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க, படிக்கலையே அப்படின்னு கேட்க, அப்போ உடனே இந்த லீ சொல்கிறான் படிக்கணும், ஆனால் இவங்களை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக வருது, இவங்களை நான் சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவே ஹீரோனை பார்த்து முறைக்க. அப்படின்னு இந்த குயின் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, நீ எதுக்கும் கோலப்படாத, நீ அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு இடத்துக்கு போயிட்டு வரா. என்னன்னா ஒரு புக்கு மாதிரி இந்த லீ கிட்ட கொடுக்குறா. அந்த லீச்சனும் அதை போட்டு புரட்டி பார்க்குறான். அதில் எதோ ஒன்று பார்த்துடுறான் போல, பார்த்துட்டு ஒரே சந்தோஷப்படுறான். இது எப்படி உனக்கு கிடைச்சிது, இந்த ஆன்சர் எல்லாமே தெரியுமா உனக்கு, கரெக்ட் தானே இந்த கொஸ்டின்லாம் அப்படின்னு கேட்க. அப்போ அந்த குயினும் நீ இதை மட்டும் படித்து நல்லா எழுது, செம்ம மார்க் எடுப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னென்னா கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர்ஸை இப்போயே மொத்தமாக கொண்டு வந்துட்டா போல இருக்கு. உடனே இந்த லீயும் கன்ஃபார்மாக நான் சூப்பராக எழுதிடுறேன், நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த டெஸ்ட் நடக்க போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. என்னென்னா ஹீரோ வந்து சாதாரண ஆள் கிடையாதுங்க, நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ரிச்சான ஆள் தான், ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டாரு. ஹீரோட ஆளில் வந்து இந்தாங்க இதை எடுத்துகிட்டு போங்க அதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோவா அதெல்லாம் வேணாம், நீங்கள் வந்து முதல்ல கார் எடுத்துகிட்டு கிளம்புங்க, நான் கிளாஸ் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் காட்டிக்காமல் இருக்கிறாரு. நம்ம ஹீரோவா அங்கே உள்ளே வந்துட்டு இருக்க. அப்போ ஹீரோன் ஒரு பக்கம் ஐயோ என்னோட கிளிப்பு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்ஸியாக வந்து தேடிட்டு இருப்பாளா. அப்போ ஹீரோங்க கரெக்டாக வந்து கீழேருந்து எடுத்து இதென்னும் கிளிப்பு இந்த அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கொடுக்க, நம்ம ஹீரோனும் அப்படியா, ஆனால் எனக்கு இது இப்போ குத்த முடியாது, என் கையில் புக்ஸ் எல்லாம் இருக்கே, எனக்கு இதை குத்தி விழுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவோ சரி இதை குத்துறதுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ ஹீரோனுக்கு வந்து குத்தி விடுறாரு அழகாக அந்த கிளிப்பை எடுத்து ஹேரில். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி ரெடியான்னு கேட்டுட்டு இருக்கா. ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு வயிறு எரியுது. நம்ம ஹீரோ வந்து ஹீரோனுக்கு இப்படி பண்ணுறதுலாம் பார்த்தா இந்த லீக்கு பொறுக்க முடியல. ஆனால் இந்த குயின்னா நீ எக்ஸாம் கரெக்டாக பண்ணுன்றமா சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த ஸ்கூலில் வந்து அவங்க கிளாஸில் அவங்க மேமும் செக் பண்ணிட்டு இருக்காங்க, யாரும் வந்து ஏதோ காப்பி அடிக்கக்கூடாது சொல்லிட்டு. எக்ஸாமும் நல்லா போகுது. ஒரு பக்கம் இந்த லீக்கா ஒரே சந்தோஷம், கொஷின்லாம் அதே சேமாக வந்திருக்கு, நான் தான் வந்து கண்டிப்பாக ஜியோட அதிக மார்க் எடுப்பேன், அவள் தான் என் காலில் விழணும் அப்படின்னு மழை நினச்சிட்டு இருக்கான். நம்ம ஒரு பக்கம் ஹீரோயின் எழுதுறதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. அவள் நல்லா எழுதுறா போல, ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அவளுக்கு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாமும் முடியுது. நம்ம ஹீரோன்னு பேசிட்டு போகிறாங்க. எக்ஸாம்லாம் நான் நல்லா எழுதுனேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பாக வந்துட்டு நான் தோக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இது வந்து அந்த லீயோட காதில் விழுது. அந்த லீக் இதை கேட்டோன்னே எல்லாத்தையும் மார்க் பார்க்கறதுக்கு முன்னாடியே இவ உடனே ஜெயிச்சுட்டு மாதிரி பேசிட்டு போவா அப்படின்ற மாதிரி இந்த லீ பார்த்துட்டு இருக்க. என்னன்னா அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அங்கே கிளாஸோட டீச்சர் வந்து
பேப்பரில் ரிட்டன் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணியாச்சு, அதுவும் ஃபர்ஸ்ட் மார்க்கில் நீங்கள் கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க, கிளாஸோட டாப்பரே இந்த வாட்டி செகண்ட் ரேங்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மார்க் யாருன்றத சொல்கிறாங்க. லீன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஷாக்கு. இந்த லீயா, இதுதான் ஆல்ரெடி எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க இந்த மேம் வந்து சூப்பராக நீ ஸ்கோர் பண்ணியிருக்க, இதே மாதிரி கண்டினியூ பண்ணின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் டவுட்டு, எப்படி மிட் ரேஞ்சில் மார்க் எடுத்திருந்தவனுக்கு எப்படி உடனே ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சதுன்ற மாதிரி ஹீரோனுக்குலாம் சரியான டவுட்டில் இருக்கா. அப்போ ஹீரோ உடனே எந்திரிச்சிட்டு, மேம் எனக்கு நல்ல டவுட் இருக்குது, நீங்கள் அவன் ஃபுல் மார்க் எடுத்துட்டான்னு வேற சொல்கிறீங்க, அதை எடுத்துருக்க வாய்ப்பில்லை, அவன் சீட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல நம்ம இன்னும் என்னென்னு கவனிக்கும் போது மேம் முன்னே சொல்கிறாங்க, எப்படிப்பா தேவையில்லாமல் ஒருத்தங்க மேலே இப்படி நம்ம பழி போடக்கூடாது, என்ன உன்ட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்கிறேன், நீ இப்படி ஒருத்தங்க மேலே பழி போடுறீ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து கேட்க ஹீரோ சொல்கிறாரு, மேம் கொஷின் பேப்பரில் இருக்க லாஸ்ட் கொஷினே தப்பு, அந்த கொஷினுக்கு அவன் எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பான், இதுவே வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னே தான் தெரியும்னு சொல்ல இந்த லீக் என்ன பண்ணுன்னு தெரியல முழிக்கிறான். நம்ம ஹீரோனும், ஓ அப்போ சீட் பண்ணி தான் என்னோட அதிக மார்க் எடுத்தியா நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க மேம் வந்து சரி சொல்கிறாங்க செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குது, இதுக்கு எப்படா நீ கரெக்டான ஆன்சர் எழுதுனா, நீ என்ன பண்ண, அப்போ உண்மையாகவே சீட் தான் பண்ணியா, இதுக்கு என்ன லீவ் நீ பதில் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி மேமும் வந்து லீவை பார்த்து கேட்க இந்த லீவ் வந்து என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியாமல் மேமை பார்த்து, மேம் மேபி எனக்கு அது லக்காக கூட இருக்கலாம்ல, லக்கில் ஏதோ ஒன்று நான் எழுதியிருக்கலாம், அதெல்லாம் வச்சுட்டு நான் சீட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோன் உடனே, எதுக்கு மேம் நமக்கு இந்த தேவையில்லாத சந்தேகம், வேணா அவனுக்கு மட்டும் ஒரு ரீடெஸ்ட் எடுத்து பார்த்துருவோமே, எது உண்மை தெரியும்னு சொல்லிட்டு இருக்க எல்லாரும் வந்து சில பேர் ஆமாம் ஆமாம் கரெக்டுன்ற மாதிரி சொல்லவும் மேமும் சரி நீ ரீடெஸ்ட் எழுதிடு, எக்ஸ்ட்ரா ஒரு கொஷின் பேப்பர் வச்சிருக்க, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் எழுதுறதுக்கு அதை எழுதுன்னு சொல்ல ஹீரோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ ஹீரோயின் ஒரு பக்கம் குயின் எல்லாரும் வெளியே நீட்டு பார்த்துட்டு இருக்க மேமா இந்த லீக் மட்டும் டெஸ்ட் வச்சுட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இந்த லீக் எதுவும் ஞாபகம் வர மாட்டுது, கொஞ்சம் படிச்சிருப்பான் அதுவும் ஞாபகம் வரல மண்டிக்கு, நம்ம ஹீரோவே வேணும், அப்படி என்னதான் இவன் பண்ணுறான் நம்மளும் பார்க்கலாம், இவன் தான் எல்லாத்தையும் சீட் பண்ணி தானே பண்ணான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மேம் போயிட்டு என்ன நீ பண்ணிட்டு இருக்க, நானும் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் எதுவுமே எழுதலை, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க அவன் சமாளிக்க முடியாமல் என்ன பண்ணிடுறான்னா, ஐயோ என் தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மயக்க போட்டு விழுந்துடுறான். இதாண்டா சான்ஸ் சொல்லிட்டு இந்த குவினெல்லாம் இதை பார்த்துட்டு அவனை காப்பாற்றுறதுக்காக ஐயோ லீ உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு லீயை பார்த்து என்னாச்சுன்ற மாதிரி கேட்டது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு பார்த்து இதெல்லாம் உன்னால் தாண்டி அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிற அப்படி விழுந்துட்டான்னு சொல்ல நம்ம ரெண்டா அதை அவங்க எல்லாருக்கும் தெரியுமே, அவனோட அப்பா வந்து பெரிய டாக்டர்னு சொல்லியிருக்கான்ல, அதே ஹாஸ்பிட்டலுக்கே அவனை கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அந்த மேமும் ஓகேன்னு சொல்ல அப்போ இவனா என் அப்பா டாக்டர்ன்றது நான் ஏதோ இவங்ககிட்ட போய் சொல்லி வச்சிருக்கேன், இவன் எப்படி சொல்லிட்டு இருக்கான்ற மாதிரி இந்த லீ நினச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனா அங்கே போனால் தாண்டி உனக்கு தெரியும்னு நினைக்க ஹீரோ ஒரு பக்கம் நீ எதுக்காக ஜி அப்படி சொல்கிற, இப்போ இவனை கூட்டிகிட்டு போயிட்டா இவன் இந்த எக்ஸாமில் சீட் பண்ணல அப்படின்ற மாதிரி எதுவும் சமாளித்து நிரூபிச்சிருவான் அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனா அதை விடுங்க பார்த்துக்கலாம், ஆனால் அதை விட ஒரு பெரிய சீனே ஹாஸ்பிட்டலில் நடக்கும், வா நம்ம போய் அங்கே போப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின். அதேமாதிரி ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க, அங்கே வந்து இந்த குயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து லீ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு சொந்தமான்ட்டு, அவனும் கதையாக விட்டுட்டு இருக்கான். நம்ம இன்னும் ஆமாம் உனக்கு தான் சொந்தம்னு சொல்கிறீல்ல, அப்போ பில் எடுத்துகிட்டு வந்து நீட்டுவாங்க, அந்த பில்லெல்லாம் நீயே பே பண்ணுற சரியா அப்படின்ற மாதிரி லீயை பார்த்து சொல்ல லீக்கு என்ன பண்ணுன்னே தெரியல முழிச்சிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினை வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் இந்த குயின் இருக்கால, நீ எதுக்காக இப்போ ஓவராக பேசிகிட்டு இருக்கா, அதெல்லாம் நீ எதுவும் கேட்டுக்காத, அவனுக்கு பே பண்ண தெரியாத, அந்த ஹாஸ்பிட்டலே அவனுக்கு தான் சொந்தம், அவன் எல்லாம் கரெக்டாக பே பண்ணிப்பான்னு சொல்லும் போது கரெக்டாக டாக்டரும் மேமும் வராங்க. டாக்டர் வந்துட்டு இந்த பில்லெல்லாம் வந்து நீ கரெக்டாக பே பண்ணிக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அது எப்படி ஓனர்கிட்ட கேட்பாங்க அப்படின்ற மாதிரி தான் குயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் ஒன்று இப்போ என்ன பண்ண போகிற, இப்போ நீ பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவன்ட்டு தான் அந்த காசு இல்லையே, இது வேறு பெரிய ஹாஸ்பிட்டல் வேறு, அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே இது ஹீரோனோட அம்மாவோட ஹாஸ்பிட்டல் தான், அதை வச்சுட்டு இவன் இப்படி ஃபேக்காக க்ரியேட் பண்ணிட்டு இருக்கான் அவனோட வீட்டு சொத்து மாதிரி. இவன் உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு தயவு செஞ்சு இவங்க முன்னாடி இல்லைன்னு அசிங்கப்படுத்திடாத, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிசி அப்படின்னு சொல்ல நம்ம இன்னும் என்னலி என்கிட்ட போயிட்டு கேட்குற, நானே வந்து ஒன்றும் இல்லாத பொண்ணு என்கிட்ட போயிட்டு இதுக்கெல்லாம் பே பண்ண சொன்னா நான் எப்படி பண்ணுறது, அப்படி பண்ணணும்னா இவங்க எல்லாரும் முன்னாடி என் காலில் விழுந்து கெஞ்சிடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல அப்போ உடனே இந்த லியோ என்ன பேசிகிட்டு இருக்க நீ, இப்படிலாம் நீ பேசினா அதுக்கப்புறம் உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன், என்ன நீ அப்புறம் வந்து கெஞ்ச வேண்டியதாக இருக்குண்டி அப்படின்னு சொன்னாலும் அவள் ஒத்துக்கிற மாதிரி இல்லை, இவனும் சரி காலில் விழுந்துருவோம் எல்லாம் பே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விழ போகும்போது அப்போ உடனே ஒரு லேடி வந்து ஐயோ என்னப்பா ஆச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. இவங்க வேற யாரும் இல்லை லியோட அம்மா தான். இவங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லையும் கிளீனர் ஒர்க்காக இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம குயின் இருக்கால அவள் வந்து இவங்களை பார்த்தோன்னே என்ன அவ்வளோ உரிமையாக இப்போ நடுவில் வந்து இப்படி பேசுகிறாங்களே இந்த கிளீனர் லேடி யார் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ உடனே வந்து இந்த லீ சமாளிக்கிறான், இவங்க வந்து என்ன கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க இங்கே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்க. உடனே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா தயவு செஞ்சு அவட்ட போய் பேசுங்க, இந்த ஹாஸ்பிட்டலோட ஃபீஸே நான் 1 லட்ச ரூபாய் கட்டணும், கிளாஸில் வர இப்படி சீட்டிங்கில் வர பண்ணிட்டேன் எக்ஸாமில், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஜியா கிட்ட எதுனா பேசி ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு சொல்ல
உடனே வந்து இந்த லீயோட அம்மாவும், என்னம்மா சியா நீங்கள் 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எப்படிலாம் வளர்ந்துருக்கீங்கன்னு தெரியும்ல, இப்படி அம்மா அவனை இப்படி நிற்க வச்சு வேடிக்கை பார்ப்ப ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்ல, நம்ம இருந்தோடனே என்ன நீங்கள் என்கிட்ட இப்படி பேசுகிறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அப்போ உடனே வந்து இந்த லீயோட அம்மாவும், இல்லைம்மா தெரியுமா இந்த ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்ல, ஏன்னா நம்ம ஹீரோனோட அம்மா அப்பா அதாவது அவங்க வீட்லேயும் இந்த லேடி தான் வேலை செய்கிறாங்க, அதனால நம்ம ஹீரோயின் வந்து சரி இவங்க மேலே எந்த கோவமும் இல்லை, இந்த ஒரு வாட்டி விட்டுருவோம், இன்னும் நிறைய விளையாட வேண்டியிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் ஓகே நான் பே பண்ணுறேன்ற மாதிரி ஒத்துக்கிறா. அப்படி அந்த டாக்டர் கிட்ட சொன்னோன்னே அந்த டாக்டர் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. ஏன்னா இந்த டாக்டரோட ஓனரோட பொண்ணே நம்ம ஹீரோயின் தானே, இந்த குயினுக்கு இது டவுட் வருது. அது எப்படி லீ சொல்லும் போது அந்த டாக்டர் எதுவும் கேட்கல, இந்த சாதாரண சியா சொல்லும் போது அந்த டாக்டர் எதுவுமே பேசாமல் போறாரு அப்படின்ற மாதிரி குயின் நினச்சிட்டு இருக்கா. ஒரு பக்கம் இந்த கிளாஸ் மேம் இருக்காங்களா, அவங்க வந்து லீயை பார்த்துட்டு உனக்கு நல்ல குணமானோடனே சீக்கிரம் கிளாஸ்க்கு வந்துரு சரியா, காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நீ அட்டன் பண்ணணும்ல, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த குயின் ஒரு பக்கம் இந்த இவனை பார்த்து இந்த லீயை பார்த்து யார் அந்த கிளீனிங் லேடி இப்படி உரிமையாக வந்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோனும் 20 சொல்லிட்டு அப்போவே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இந்த லீ சமாளிக்கிறான், அவங்க வேற யாரும் இல்லை சியாவோட அம்மா தான் சொல்லிட்டு. மீதி இருக்க அந்த குயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அடைச்ச இந்த சியா எப்படி இப்படி பேசுகிறா, அவங்க அம்மான்னு கூட காட்டிக்காம எப்படி பேசுகிறா பாருங்களேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த கிளீனர் லேடி இருக்காங்களா, க்ளீன் வேலை பார்க்குறாங்களே, அவங்க வந்து இந்த லீயோட அம்மா தான். இவன் தான் அதை மறைச்சிட்டு இருக்கான், அதை இன்னுமே உண்மையை ஒத்துக்க மாட்டான். கரெக்டாக இந்த குயினுக்கு வர யாருக்கிட்ட இந்த மெசேஜாக வந்துட்டு இருக்கு, இவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன், ஒழுங்கா என்கிட்ட பேச அட்டன் பண்ணி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம குயின் ஒன்னே இருளி கொஞ்சம் நான் ஒர்க்கு போயிட்டு வந்துடுறேன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருப்பாளா, அப்போ ஹீரோயின் ஹீரோ பார்த்து என்ன செயின் சோகமாக இருக்குன்னு கேட்க ஹீரோ கேட்டுடுறாரு, இல்லை நீ வந்து உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் ஓனர்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோ கேட்க, ஹீரோன்னு சொல்கிறா இல்லை அப்படி நான் உடனே உண்மையை சொல்லிட்டேன்னா இந்த குயின் வந்து உடனே வந்து லீ கிட்ட பிரேக்கப் பண்ணிடுவாளே, இந்த லீ ஒன்றுமே இல்லாதன்னு சொல்லிட்டு, அது எனக்கு நடக்கக்கூடாது, இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கணும், அப்போ தான் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைக்கும், அதாவது ஏமாந்து போவாங்கள்ல அது அனுபவிக்கணும் அப்படின்றத ஹீரோன்னு சொல்கிறா. அதை ஹீரோ கேட்டோன்னே சரி எதா இருந்தாலும் சரி நான் உன் கூட தான் இருப்பேன், உனக்கு எப்பயுமே நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோனுக்கு வந்து ஹீரோ இப்படி சொல்ல அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காகிறா, அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோன் தூரத்தில் பார்க்கும்போது இந்த குயினை வந்து உடனே ஒருத்தன் இழுத்துட்டு போகிறத நம்ம ஹீரோன் நோட் பண்ணிடுறா. அட இந்த குயினை யார் இழுத்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் உடனே அங்கே போய் பார்க்குறா. அங்கே போய் பார்த்தா இந்த குயினை வந்து அந்த கடன்காரங்க இருப்பாங்களே, கடன் கொடுத்துருப்பாங்களே, அவங்க வந்து நீ எப்போ அந்த 1 மில்லியன் தரப்போகிற, நீ என்ன இப்படி எனக்கு வேடிக்கை காட்டிட்டு இருக்கியா, அந்த 1 மில்லியன் தரல நான் உன்னை நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி மிரட்டும் போது, அப்போ இந்த குயின் ஒன்னே பிரதர் தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இப்போ லவ் பண்ணுறேன்ல அந்த பையன் ரொம்ப ரிச்சான பையன், அந்த பையன் கிட்ட வந்து எப்படியாவது அந்த 1 மில்லியன் காசு நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி இந்த குயின் டைம் கேட்கவும், நம்ம ஹீரோனுக்கு இது கேட்டுட்டு ஓ இவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்கா, இதில் இந்த லீயை வர பெரிய பணக்காரன் நினச்சிட்டு இருக்கா, நல்லா மாட்ட போகிறா அப்படின்னு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே கிளாஸில் இந்த குயின் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோனை பற்றி தப்பாக சொல்கிறா. ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி கிளீனர் லேடி தான் அவங்க அம்மா, ஆனால் அவங்க அம்மான்றது காட்டிக்காமல் ரொம்ப தும்முனா நடந்துக்கிட்டா இந்த சியா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவோம். நம்ம ஹீரோயின் அங்கே கரெக்டாக வரும்போது இந்த குயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை கேட்டிருப்பாங்களா, அவங்கள வந்து ஹீரோனை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. ஏன் உன் அம்மாவை அப்படிலாம் சொல்ல முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஹீரோயின் ஒன்னே ஓ நேற்று நடந்ததெல்லாம் யாரும் வந்து ஓப்பனாக அதுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அப்போ அந்த லீவரை அங்கே வந்து அந்த குயின்லாம் என்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து அதுக்குள்ளே வந்துட்டி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த லீயும் இல்லை சரியாயிடுச்சு தான் வந்துட்டேன்னு சொல்லும் போது அப்போ ஹீரோயின் சொல்கிறா நல்ல வேலை கரெக்டாக வந்துட்டேன், இங்கே இருக்கவங்களாம் எனக்கு 2 அம்மா நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க, நீ உண்மையாக சொல்ல மாட்டியா, இன்னும் எவ்வளோதான் இந்த உண்மையை மறைக்க போகிற லீ அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது இந்த குயின்னா நீ ஓவராக பேசிகிட்டு இருக்கடி, இப்படிலாம் அவரை பற்றி அசிங்கமாக பேசாத, அவர் ரொம்ப ரிச்சான ஆள், மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி லீ கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி இந்த நம்ம ஹீரோனை வந்து ஃபோர்ஸ் பண்ணுவோம். நம்புறோன்னா நான் போய் சொல்லி நான் உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன், உண்மையாகவே அந்த கிளீனர் லேடி வந்து லீயோட அம்மா தான் அப்படின்னு சொல்லும் போது இந்த லீக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல, அவன் முழிச்சிட்டு இருக்கான். இதை கேட்டணும் இந்த குயின்னும் லீ என்னலையும் நடக்குதுங்க, அவள் சொல்கிறதுல உண்மையா என்ன, நீ ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேற அவளை எதிர்த்து அப்படின்னு சொல்லும் போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீ ஒன்று ஹீரோன் கிட்ட போயிட்டு ஏண்டி அதெல்லாம் இங்கே கொண்டு வர, அதெல்லாம் இங்கே வந்து எதுக்கு சொல்கிறேன் என்ன அப்படி தொல்லை பண்ணாதன்ற மாதிரி ஹீரோனை பிடிச்சி கத்தவும், நம்பணும் நான் தான் உண்மையாக தானே சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த குயினோட ஃப்ரெண்ட் என்ன ஏண்டி நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, அவங்களாம் உண்மையாக தானே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்புறேன்னா என்ன இவங்களோட டாகா நீ ரொம்ப ஓவராக குலைச்சிட்டு இருக்கா உண்மையாக தெரியாமல் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அப்போ இந்த குயின் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீ என்னதான் ட்ரை பண்ணி போய் சொல்லி இப்படி ட்ராமா பண்ணாலும் என்கிட்டேருந்து நீ லீயை பிரிக்க முடியாதுன்னு சொல்ல, நம்புறேன்னா நான் ஏமா அவனை உங்ககிட்டேருந்து பிரிக்க போகிறேன், எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, கொஞ்சம் நீ தள்ளி போய் பேசுறியா, உங்ககிட்ட நிற்கிறது கூட எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் லைட்டாக கை வைப்பா. ஆனால் அவன் வேணும்ட்டே விழுறா, சில பேருக்கு அது வேணும்ட்டே விழுற மாதிரி நல்லாவே தெரியுது.
தெரியுது. இந்த லீயா ஐயோ என்னாச்சு குயின் எந்திரின்ற மாதிரி எழுப்பி விட இந்த குயின் ஓவரா நடிக்கிறா. இந்த குயினோட ஃப்ரெண்ட் வேற ஓ நீ அந்த அளவுக்கு போயிட்டியா இப்போ என்ன பண்ணுறேன் பாரு சொல்லிட்டு ஹீரோயின் தொடதான் செஞ்சிருப்பா. ஆனால் குயினோட ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோனை வேணுட்டு தள்ளி விட அப்போ கரெக்டாக ஹீரோ உள்ள வந்து நம்ம ஹீரோனை பிடிச்சிடுறாரு. நான் தான் சொல்லியிருக்கேன்ல உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து நிற்க ஹீரோ ஒன்று நீ தான் இவ்வளோ அடிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்க அதோ தள்ளி விட்டி அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோ தைரியமாக ஒத்துக்கிறாளா. ஹீரோக்கு செம கோவம் பொண்ணு கூட பார்க்க மாட்டேன் என்ன தெரியும் தான் ஏன் ஆளையும் அடிப்பேன்ற மாதிரி அவ கண்ணத்துல அறையும் போது இதை பார்த்து அந்த லீ கத்துறான் டே என்ன ஓவரா போயிட்டு இருக்கு நீ அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கத்திட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஸ்கூலோட பிரின்சிபலும் கிளாஸ் மேமும் வந்துடுறாங்க ரவுண்ட்ஸ் வரேன்னு சொல்லிட்டு. அதனால இந்த சண்டை அப்படியே அங்கேயே முடிஞ்சுது. நம்ம ஹீரோ அடிச்சதோட அந்த சண்டைலாம் முடிஞ்சிடுது. ஆளுக்கு அவங்க பிளேஸுக்கு போய் உட்காந்துடுறாங்க. எதுவும் பேசிக்க முடியல. ஆனால் நம்ம ஹீரோ கூட கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்கா. இந்த வாட்டி நம்ம ஹீரோவா நீ தானே எனக்கு கொண்டு வர இன்னைக்கு நான் உனக்கு ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன் இந்த ஃபுட்டை நீ சாப்பிடு உனக்கு பிடிச்சிருக்கான் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. லைப்ரரியில் போய் உட்காரும் போது நம்ம ஹீரோ போய் தனியாக படிச்சுட்டு இருப்பாரா அடுத்த நாள். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து பார்க்குறா இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் நீ எங்கள் வீட்டுக்கு வரணும் உனக்காகவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இன்வைட் பண்ணுறா. நம்ம ஹீரோ வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இந்த லீவ் வந்து இந்த குயின் கூட உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது இந்த குயின் வந்து இவனோட வீட்டை பார்த்து தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அப்படின்றதுனால இந்த குயின் வந்து லீ கிட்ட கேட்குறா இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நீ உன் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்ல உடனே இந்த லீயும் கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போகாமல் எப்படி நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான் சமாளிச்சிடுறான். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மா கிட்ட புலம்புறான். அம்மா இன்னைக்கு வீட்டில் வந்து ஜியோட அம்மா அப்பா எல்லாம் வெளியே போயிடுறாங்களா எல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்குமா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் குயின் வரத்தை எதுவும் சொல்லலை. இதை மட்டும் சொல்லிட்டு வீட்டை கொஞ்சம் ரெடியாக வச்சுக்குமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட சொன்ன மாதிரியே அவனும் வந்து குயின் வந்து கூட்டிட்டு போயிடுறான். குயின் வந்தது வந்து அவங்க அம்மாக்கு தெரியல. அவங்க அம்மா ஒன்னே என்னப்பா இப்பதான் வந்தியான்ற மாதிரி முன்னாடி போக குயின் இதை பார்த்துட்டு இது அந்த கிளீனர் லேடி தானே அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்க ஆமாம்மா நான் யாருன்னா இவனோட அம்மா தான் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ள வந்து அவன் அதை தடுத்துட்டு ஆமா இவங்க எங்களோட ஹாஸ்பிட்டல்ல மட்டும் க்ளீன் பண்ணல எங்க வீட்லயும் இவங்க தான் ஒர்க் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து குயின் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். அப்போ இதை கேட்கும் போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன நம்ம பையன் இப்படிலாம் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சரி வாங்கப்பா உள்ள போலான்னு சொல்லிட்டு உங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டுட்டு போய் விட்டா. ஆனா அங்க வந்து நம்ம இருந்து அவ்வளோ பொருள் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்கா ஹீரோக்காக. ஆனா இதெல்லாம் அவன் பார்த்துட்டு இந்த லீ பார்த்துட்டு நான் வந்து சொல்லவே இல்லையா அம்மா கிட்ட குயின் வரான்னு சொல்லிட்டு ஆனா எப்படி அம்மா இவ்வளோ ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சரி நம்ம சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உனக்காக தான் ரெடி பண்ண நீ ஃபுல்லா இன்னைக்கு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல அவளுக்கு ஒரே சந்தோஷம் எனக்காகவா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை இன்வைட் பண்ணியிருப்பாள். ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர இதை பார்த்த மீட் வந்து என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டீங்க இப்போ உள்ள போகாம கொஞ்சம் எங்கே இருக்கீங்களா அப்படின்னு நம்ம சொல்லி கேட்க நம்ம இரண்டும் நான் எதுக்கு உள்ள போகாம இருக்கணும்னு சொல்ல உள்ள போக பார்த்தா அந்த மேடு விட மாட்டுறாங்க. நம்ம இரண்டும் தடுத்து நிப்பாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம உள்ள கொஞ்சம் கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க என் பையனோட கெஸ்ட் எல்லாம் அவங்க கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் உங்களுக்கு டைம் வேணுமா அதனால கொஞ்சம் டைம் கூட அப்படின்னு மாதிரி ஹீரோனை பற்றி கேட்கும்போது ஹீரோனுக்கு செம கோவம் வருது. அது எப்படி நீங்கள் என் வீட்டுக்குள்ளே என்ன போக வேணாம்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அவங்க கையை தள்ளி விட்டுட்டு ஹீரோ கூட்டிட்டு முன்னாடி போகிறா. அவங்க உள்ளே போய் பார்க்கும்போது அவளுக்கு செம கோவம். என்னன்னா இந்த லீ வந்து இந்த குயினுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோன் பார்த்து செஞ்ச ஃபுட்டெல்லாம் ஹீரோக்காக செஞ்ச ஃபுட்டை இவளுக்கு ஊட்டி விட்டுறத ஹீரோயின் பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்டா உடனே இந்த குயின் நம்ம ஹீரோனை பார்த்து ஏய் சியா நீ என்ன பண்ணிட்டு இருக்க நாங்கள் ஒன்று கூப்பிடவே இல்லையா அப்படின்னு சொல்ல அதுக்கேற்ற மாதிரி லீயும் ஆமாம் நீ எதுக்கு வந்த சரி போ வெளியே வேலை இருந்தால் பாரு எங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதோ அப்படின்ற மாதிரி வீட்டு ஓனர்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். குயின் முன்னாடி நடிக்கிறான். அப்போ உடனே நம்ம ஹீரோனும் டே நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸுலேருந்து சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடும் எங்கள் வீட்டு காசில் பண்ணுது என்னையே போக சொல்றியா நீ அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து லீயோட அம்மாவை பார்த்து அது எப்படி வீட்டோட ஓனர்கிட்ட பெர்மிஷன் கேட்காம அவுட் சைடரை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து பார்ட்டி கொடுக்குறீங்களே வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு இதுக்கான பனிஷ்மெண்ட்லாம் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து லீயோட அம்மாவை பார்த்து கேட்க அவங்களால எதுவுமே பேச முடியல. நம்ம ஹீரோயினா அவங்களை திட்டிகிட்டே இருக்கும் போது அப்போ குயின் வந்து எதுக்காக இப்படி ஓவராக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா நான் வந்து இப்போ லீவ் கூட இருக்கிறது உனக்கு பார்க்க போறாமையா இருக்கு அப்படி தானே ஜி அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினா இங்கே பாரு நீ அவனை கூட்டிகிட்டு எங்கே வேணா போய் டேட் பண்ணிக்கோ ஆனால் நான் யூஸ் பண்ணுற திங்ஸை நான் பண்ணி வச்சதெல்லாம் எதுக்கு இப்படி வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒழுங்கா வெளியே போங்கன்னு சொல்ல இந்த லீவ் ஒன்னே எந்திரிச்சு கத்துறான். என்ன சி அப்படி பேசிட்டு இருக்க கொஞ்சம் அமைதியா இரேன் எதுக்காக என்ன இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஒன்னே நான் உண்மையாக தான் சொல்கிறேன் இப்போ நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகலன்னா உன்னையும் உங்கள் அம்மாவையும் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்ல வேற வழியே இல்லை அவன் போயிட்டு ஆகணும் ஏன்னா அது அவனோட வீடு கிடையாதுல்ல. அவங்க அம்மா இந்த குயின் எல்லாம் இப்போ வெளியே போய் நின்றுட்டு இருக்காங்க. இந்த குயினுக்கு சரியான சந்தேகம். அப்போ கூட அவன் அந்த குயினை ஏமாத்த ட்ரை பண்ணுறான். அந்த குயின் கேட்குறா என்ன இந்த வீட்டோட ஓனரே நீ தான் அவள் சொன்னே
இப்படி வெளியே வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது அப்போ அவன் சொல்லிட்டு இருக்கான், வேற என்ன பண்ணுறது, எங்கள் அப்பா அவள் சொல்கிறது எல்லாமே நம்புறாரு, எங்கள் அப்பா அவ்வளோ நல்லவளாக அவளை நினச்சிட்டு இருக்காரு, அதனால கொஞ்சம் டைம் கூட அதுக்குள்ளே அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறேன், அவளோட அம்மாவே எனக்கு சப்போர்ட் இருந்தாலும் அவள் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல இதெல்லாம் குயின் கேட்டுட்டு ஏதோ ஒன்று பண்ணித்தோல அப்படின்ற மாதிரி கோச்சிட்டு அங்கேருந்து போக இவன் ஒன்றும் சமாதானப்படுத்திட்டு வரேன்ற மாதிரி பின்னாடியே போவான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிற நிலைமைக்கு போயிடுறா. உனக்காக தான் இதெல்லாம் நான் பார்த்து ரெடி பண்ணேன், ஆனால் இவ்வளோ நல்லா ரெடி பண்ணியோ என்னால் உனக்கு இதை தர முடியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் வருத்தப்படும் போது ஹீரோ ஒன்னே சரி வா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு எந்த இடம்னு கேட்குறா, ஆனால் ஹீரோ அங்கே கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. ஹீரோன் இந்த சர்ப்ரைஸை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏன்னா ஹீரோனுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதுக்காக தான் ஹீரோக்கு ட்ரீட் வைக்க கூட்டிகிட்டு போயிருப்பா. ஆனால் ஹீரோனுக்கே தெரியாமல் ஹீரோ வந்து ஹீரோனுக்காக இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோன் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்காக இதெல்லாம் நீயா பார்த்து பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்க ஹீரோவும் ஆமாம் அதை எப்படி பண்ணாமல் விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனும் உண்மையாவான்னு கேட்கும் போது ஹீரோ சொல்கிறாரு, பின்ன உன்னோட 18th பர்த்டே இது, அது மறக்கவே முடியாதுல்ல, அதனால தான் நான் இவ்வளோ கிராண்டாக இப்படி எல்லாம் பண்ணியிருக்கேன், உனக்கே தெரியாமல் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம். ஹீரோவை கட்டி பிடிச்சி அழுறா. ஏன்னா இதுக்கு முன்னாடி லவ் பண்ண பையன் அந்த லீ இருக்கான்ல, அவன் எதுவுமே பண்ணது கிடையாது, நம்ம ஹீரோன் தான் அவனுக்காக பண்ணி எல்லா லைஃப்பையும் இழந்திருப்பா. அதை ஹீரோன் நினச்சிட்டு இப்போ ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணும்போது அப்போ ஹீரோன் நினைக்கிறாரு, உன்னை லைஃப்பில் உன்னை விட்டுட்டேன், இந்த லைஃப்பில் உன்னை நான் அப்படி விட மாட்டேன்னு நினைக்கிறாரு. என்னன்னா ஹீரோவும் ரீபான் ஆயிருக்காரு, இந்த லீ மட்டும் தான் ரீபான் ஆயிருக்க மாட்டான். இப்போ ஹீரோ வந்து ஓப்பனாக ஹீரோன் கிட்டே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, இதுக்கு மேலே நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஐ லவ் யூன்ற மாதிரி ஹீரோன் கிட்ட சொல்ல நம்ம ஹீரோன் மனசுக்குள்ள அட இடியட் ஏன்டா இதை முன்னாடி நீ சொல்லலை அப்படின்ற மாதிரி நினச்ச நம்ம ஹீரோன் ஒன்னே அதை நீ சொல்லக்கூடாதுப்பா நான் சொல்லணும், அதாவது உன் லைஃப்பில் எனக்கு நீ சான்ஸ் தரியா, உன் லைஃப்பில் நான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து திரும்ப ப்ரப்போஸ் பண்ண ஹீரோக்கு ஷாக்கு. என்ன ஜியா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாளா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்க ஹீரோயினும் நான் உன் கூட லைஃப் லாங் இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கட்டி பிடிக்க 2 பேரும் மாற்றி ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க, ஒன்று சேர்ந்துடுறாங்க. இவங்க லவ் வந்து ஒன்று சேர்ந்துருச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஹீரோ வந்து உன்னை நானே திரும்ப வீட்டில் போயிட்டு விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோனை வீட்டுக்கிட்ட வரைக்கும் டோர் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் அங்கேருந்து போவார். நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அம்மாவும் அப்பாவும் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறமான்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சு பொண்ணை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஹீரோயின் கேட்பா அம்மா உங்களுக்கு ஒர்க்கே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாட்ட கேட்கும் போது அது எப்படி என்னோட பொண்ணோட பர்த்டேவை மறந்துடுமா, நாங்கள் ஆல்ரெடி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம் கட்டி பிடிச்சி அழுறா. ஏன்னா இந்த லீவை லவ் பண்ணிட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா அம்மாவெல்லாம் மதிக்காமல் போயிருப்பா, அவங்க அம்மா அப்பாவை வெறுக்கிற மாதிரி அந்த லீவ் பண்ணியிருப்பான். இப்போ அதெல்லாம் நடக்காது, சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி கட்டி பிடிச்சால அப்போ கரெக்டாக மெய்டு இருக்காங்களா அவங்க வந்து இந்த லீவை கூட்டிகிட்டு வராங்க. இந்தா மேடமுக்கு பர்த்டே ப்ரைஸு கொடு அப்படின்ற மாதிரிலாம் அதாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுன்னு சொல்ல ஹீரோனோட அப்பாவுக்கு இந்த லீயை பார்த்தாலே செம்மக்கும் வருது, இவன் எதுக்கு இப்போ மெய்டு மறுபடியும் கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அப்போ லீ ஒரு பக்கம் அவங்க அம்மாவை பார்த்து அம்மா இதை நான் வந்து குவீனை சமாதானப்படுத்துனதுக்காக குவீன் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டுமா, நான் வந்து அப்புறமா கூட ஜியாக்கு எதனா கிஃப்ட் வாங்கி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஒன்னே நான் உன்கிட்ட கிஃப்ட்டை எதிர்பார்த்தேன், இப்போ இங்கே பாரு எனக்கு வந்து உன்ட்டு எந்த கிஃப்ட்டும் தேவையில்லை ஓகேவா, நீ எனக்காக காசை ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, எனக்கு உன்னை பார்த்தாலே அவ்வளோ எரிச்சலாக வருது, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போயிடு, அது மட்டும் இல்லாமல் நீ என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்க, நான் கிளீனரோட பொண்ணு அப்படிலாம் சொல்லி எவ்வளோ போய் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்ல இது ஹீரோனோட அப்பாவுக்கு தெரிஞ்சவரை என்னம்மா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு லீயோட அம்மாவை பார்த்து கேட்குறாங்க, இப்படிலாம் என் பொண்ணு இப்படி வெளியே வச்சு பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல ஹீரோன் வந்து இதுக்கு முன்னாடி வீட்டில் வச்சு பண்ணது மெய்டு வந்து சப்போர்ட் பண்ணது எல்லாத்தையும் சொல்லிடுறா. அவங்க அப்பா எல்லாமே கேட்டுட்டு இருக்காரு, இப்பெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாமல் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒன்னே இந்த லீயை பார்த்து கத்தும் போது இந்த லீயா இங்கே பாரு இனிமேல் நீயே கெஞ்சினாலும் இந்த வீட்டு வாசப்படியில் காலை வைக்க மாட்டேன் பார்த்துக்கூடி ஜியான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஏன்னா ஹீரோயின் வீட்டை விட்டு அவனை போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுடுறாங்க. மேடுக்கும் வேலை போச்சு. அப்புறம் ஹீரோனோட பேரண்ட்ஸ் ஒன்று ஹீரோனை பார்த்து சரிம்மா உனக்கும் சென்னுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்க ஹீரோயின் வைக்கப்பட்டுட்டு அம்மா அப்பா இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாதுமா நான் அப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வைக்கப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுவாளா. அதுக்கப்புறம் தான் ஹீரோனோட அப்பா வந்து ஹீரோனோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க அவன் ரொம்ப நல்ல பையன் சென்னு, நம்ம பொண்ணு நல்லா பார்த்துப்பான், ஏன்னா அவன் கூட பழகும் போது தான் நம்ம பொண்ணு நல்ல மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னு மாதிரிலாம் ஹீரோனோட அப்பா அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. கிளாஸில் வந்து மேம் எல்லாருக்கும் டவுட் கிளியர் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இந்த குயின் பண்ணி வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. என்னென்னா அந்த கடன் கொடுத்துருப்பாங்களே அவங்க தான் அவளுக்கு ஃபோன் பண்ணி என்ன எப்போ தான் நீ காசை தரப்போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ ஏதோ சமாளித்து வைக்கிறா தந்துறேன்னு சொல்லிட்டு இங்கே எதுவும் நினச்சிட்டு இருக்கா, எப்படி நான் லீ கிட்ட காசு கேட்குறது, நான் காசு கேட்குறேன்னு சொல்லிட்டு என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டானா அவனே எனக்கு எப்படின்னா காசு தர வைக்கணுன்ற மாதிரி ஏதோ ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அங்கே லீ வந்துட்டு என்ன ஒரே மூஞ்சி சோகமாக இருக்குது, என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்க அப்போ இவன்ட்டு எப்படியாவது ஐடியா பண்ணி காசு வாங்கணுன்றதுக்காக லீயை பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு 2 பேரும் என்ஜாய் பண்ணுறதுக்கு பார்ட்டி போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட அவனும் ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறான். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல இவன் என்ன பண்ணுறான்னா அந்த லீக்கு வந்து ஃபுல்லாக ட்ரிங்க்ஸை கொடுத்துட்றான். அவனோட கண்ட்ரோலே இல்லாத அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு ட்ரிங்க்ஸை கொடுத்துட்றா. அவனும் கண்ட்ரோல் இல்லாமல் எழுந்துடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திருக்கிறான். அவன் எழுந்திரிச்சு பார்க்கும்போது வெறும் பெட்ஷீட்
மட்டும் தான் மேலே இருக்கு, அவன்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸும் கிடையாது. அவனுக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியல. என்னன்னா அவள் வேணுட்டே இவனை ஃபோர்ஸ் பண்ணி 2 பேரும் க்ளோஸாக இருக்க மாதிரி ஆயிடுது. இவன் அந்த குவினோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு சைடில் குவினை பார்த்தா உட்காந்துட்டு இருக்கா. நேற்று நீ ரொம்ப ஓவர் ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படின்னு நம்மளாம் இவன் வந்து அவன்கிட்ட சொல்ல, அப்போ கரெக்டாக அந்த கடன் கொடுத்துருப்பாள், அவன் உள்ளே என்ட்ரி கொடுக்குறான். என்ன நீ இப்படி பண்ணிட்ட, என் தங்கச்சி கூட இப்படி பண்ணிட்ட, இதெல்லாம் வெளியே வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த குவினை தங்கச்சின்லாம் சொல்லி அவன் வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். இந்த குவின் ஆல்ரெடி இவன்கிட்ட சொல்லியிருப்பான் போல, காசு வேணும்னா தயவு செஞ்சு இப்படி வந்து நான் சொல்கிற மாதிரி நடிங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் அவன் பண்ண. அப்போ குவின் என்ன, அண்ணா அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா, அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது, எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி இவ கொஞ்சம் அவனுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி பேச, இது கேட்டுனே இந்த லீவ் ஒன்று, ஐயோ பிரதர் நீங்கள் அவளை எதுவும் சொல்லாதீங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் நான் தரேன் அப்படின்னு சொல்லும் போது அவனா எனக்கு இப்போ 1 மில்லியன் வேணும், என் தங்கச்சி நீ எங்கே வேணால் கூட்டிகிட்டு போன்னு சொல்ல, இந்த லீக்கு வேறு வழியே தெரியல, என்னை அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக சரி அந்த 1 மில்லியன் நானே தரேன்ற மாதிரி ஒத்துக்கிறான். அதில் 2 நாளில் தரேன்னு சொல்லியிருப்பானா, 2 நாள் இவங்க 2 பேரும் லவர்ஸ் மாதிரி ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. 2 நாளில் ஆய முடிஞ்சிடுது. அப்போ உடனே அந்த கடன் கொடுத்துருப்பான்ல அவனும் வந்துடுறான். என்னப்பா காசு ரெடியா, எங்கே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இந்த லீவ் ஒன்று எதுக்காக இப்போ வந்து வழியெல்லாம் மறைக்கிறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி எதுவும் தெரியாத மாதிரி கேட்குறான்னா, உடனே இந்த குவின்னும் ஐயோ நான் தப்பிச்சா போதுன்ற மாதிரி இந்த லீ பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கா. இந்த லீ இன்னும் பணக்காரன் நம்பிக்கிட்டு. அப்போ இந்த கடன் கொடுத்தவரும், என்ன காசு தானே கேட்க வந்தேன், நீ தானே 2 நாள் டைம் கேட்ட, என் தங்கச்சியோட வாழ்க்கை அழிச்சுல, ஒழுங்கா 1 மில்லியன் கொடுற அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ ஒன்னே 1 மில்லியன்றது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்போதான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவன் உடனே அந்த ரவுடி இருக்கான்ல அவன் வந்து உன்னை சும்மா விடக்கூடாது, அடிச்சாதே நீ காசு தருவேன்னு சொல்லிட்டு அடிக்க போக, இந்த லீயா என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும் தானே சொல்கிறேன், எனக்கு ஒரு பொண்ணு பணக்கார பொண்ணு தெரியும், அந்த பொண்ணுக்கிட்ட 1 மில்லியனாவது எப்படியாவது கடனுக்காவது வாங்கி தரேன், கொஞ்சம் டைம் கொடுங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ உடனே இந்த ரவுடி வந்து, என்ன என் தங்கச்சிலாம் சொன்னா நீ ஏதோ பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்னோட பையன்ட்டு வேற ஒரு பொண்ணுகிட்ட கடனாக கேட்டு வாங்கி தரேன்னு சொல்கிறேன், என்னால் இதை நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்க போகும்போது உண்மையை ஒத்துக்கிறான். அதில் நான் சும்மா போய் சொல்லிட்டு இருக்கேன், என் ஸ்கூலில் பூரா நான் வந்து ஒன்றுமே இல்லாதவன், ஒரு சாதாரண ஒரு கிளீனர் லேடியோட பொண்ணு, அதுவும் பணக்கார வீட்டில் வேலை செய்கிற கிளீனர் லேடியோட பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுன்னு அட பாவி அப்போ இத்தனை நாள் நீ சொன்னதெல்லாம் போய்யா, ஹசியா சொன்னதான் உண்மையான்னு சொல்லிட்டு இந்த லீவை பிடிச்சி தள்ளி விட, அந்த லீக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, நல்லா போது சாத்திடுறாங்க இந்த ரவுடி பசங்களாம். என்ன பண்ணுவியோ தெரியாது, நீ சொல்லிட்ட ஏதோ ஒரு பணக்கார பொண்ணு சொன்னல, அந்த பொண்ணுக்கிட்ட எப்படியாவது அந்த 1 மில்லியன் எனக்கு நீ வாங்கி தந்தாகணும் அப்படின்ற மாதிரி ரவுடி பசங்க சொல்லும் போது இந்த லீவ் ஒன்னே கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அந்த பணக்கார பொண்ணுன்னு சொன்னது உண்மைதான், வேணா அவட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல, இந்த குயினுமே இன்னும் ஏன் பக்கம் திருப்பி விட்றான் அப்படின்னு நினச்சிட்டு, ஆமா ஆமா உண்மைதான், அந்த பொண்ணு உண்மைதான், நாங்கள் காசு வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிடுவோம். அந்த ரவுடிங்க டைம் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அவன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இவன் அவன் பேகை தூக்கி அடிச்சிட்டு இருக்கான், அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, எப்படியோ ஃபியூச்சரில் இவன் பணக்காரனா ஆயிடுவான்ல, அதனால அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், இப்போ இல்லைன்னா என்ன அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் இந்த லீ சரியான பிளான் போடுறான். என்னன்னா கையில் சாப்பாடு டப்பாவோட போய் உட்காந்துட்டு இருக்கான் ஹீரோனை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் ஜியா வருவாளா, ஜியா வந்தோடனே இந்தா உனக்காக நான் சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கொடுக்க போக, நம்புறணும் எனக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கும் தான், ஆனால் அவங்ககிட்ட இருந்து கண்டிப்பாக நான் வாங்கி சாப்பிட மாட்டேன், எனக்கு அதில் இஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ இதெல்லாம் வெளியே நின்று கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ உடனே வந்து லீ சொல்கிறான், நம்ம 2 பேருக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, இந்த குவின்னால தான் அது பிரிஞ்சுது, இனிமேல் இந்த குயின் கூட சேரவே மாட்டேன், என்னை திரும்ப அக்செப்ட் பண்ணிக்கும் சியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நம்புறேன்னே உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆள் எனக்கு தேவையில்லை, ஆல்ரெடி என்னோட ஹார்ட்டை ஒரு நல்ல ஒரு இதயத்துக்கு நான் கொடுத்துட்டேன், அவரே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோ பற்றி நம்ம ஹீரோன்னு சொல்ல, அப்போது திரும்ப திரும்ப அவன் நம்ம ஹீரோனை ஃபோர்ஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோன் ஓங்கி அவன் கணத்துலேயே ஒரு அறையை விடும் போது அவன் வந்து, என்ன சியா உன்ட்ட நான் நார்மலாக பேசியிருந்தா என்ன அடிக்கிறியா, உனக்கு அவ்வளோ திமிராடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை அடிக்க போவானா. அப்போ கரெக்டாக ஹீரோ உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. நீ என்ன தைரியம் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டே அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி அவனையும் திரும்பி அடிச்சு விட்டுருவோம். அவன் வலி தாங்க முடியாமல் என்னடா ஆளுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து வச்சுக்கிறாரு உங்களை அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளந்து ஓடிடுறான். நம்ம ஹீரோன்னு பார்த்து, உனக்கு எதுவும் ஆகலைல்ல, நான் உன்னை நல்லா கேர் பண்ணிப்பேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் அவன் கூட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு தைரியம் கொடுக்க, நம்ம ஹீரோனும் நீ இப்படி பேசுறதுனால தான் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து ஓகேன்ற மாதிரி பார்த்து பேசிகிட்டு இருக்கா. அதே மாதிரி இவன் கேட்ட டைமும் முடியுது. ஹீரோன் தான் காசு கொடுக்கலையே, செம்மடி அடிக்கிறானுங்க. இந்த குயினை பார்த்து நீ போய் காசை வாங்கிட்டு வா, அப்போ தான் இவனை உயிரோடு விடுவேன்னு சொல்லிட்டு இந்த லீயை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோன் இப்போ ஹீரோ வீட்டுக்கே போயிட்டு, என்னதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லா உண்மையாக சொல்லிடுவோம். அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஹீரோ வந்து நல்ல ஒரு பையன்றதுனால அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவும் உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துப்பேன் ஃபியூச்சரில் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது, இப்படி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க சமயத்தில் வேலையை விட்டு போன மேடு லீவோட அம்மா வந்துட்டு அழுறாங்க. கியூனோட தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி நீ தான் மசி எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ அப்போ கூட அப்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக இருந்திருக்கல, அவனை உயிரோட வேணும்னா 1 மில்லியன் வேணும்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குயினும் வந்து அவங்க கூட லைஃப்பில் சேர்ந்து நல்லா வாழணும்னா நீ எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணி தாமா ஆகணும், இல்லைன்னா இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போகிறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல அழக. நம்ம அப்படியா, சரி
இதை வச்சு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி வெள்ளடிருமே இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டா அப்புறம் இந்த குயின் எப்படி எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறது அப்படின்னு நினச்சி ஹீரோயின் வந்து ஹீரோட ஹெல்ப்போட கையில் ஒரு பாக்ஸ் எடுத்தா போய் நிற்கிறாங்க. அங்கே வந்து அந்த ரவுடியில் ஆளுங்களாம் நம்ம ஹீரோனை மறைக்க நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே இந்த லீக் ஒரே குஷி எனக்காக ஹெல்ப் பண்ண வண்டியான்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோனா இன்னும் நீங்கள் அவனை நல்லா அடிச்சிங்கன்னா இன்னும் கூட நான் உங்களுக்கு அதிகமான காசு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸில் நாங்கள் காசு இருக்கான்னு பார்க்கணுமே சொல்லிட்டு ஹீரோ கையில் இருக்க பாக்ஸை பிடுங்க வருவானுங்களா காசை பார்த்தோன்னே. ஆனால் ஹீரோ வந்து அவங்களே அடிச்சுட்டு எப்படி இருந்தா என்னோட பெர்மிஷன் எல்லாமே ஏன் ஆளோட காசை பிடுங்க வருவீங்கன்ற மாதிரி அடிச்சுட்டு இருக்கவும் அந்த கேப் யூஸ் பண்ணி குவின்னும் இந்த லீயோட அம்மாவும் போயிட்டு இந்த லீயை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த லீ வந்து கட்ட அவுத்த உடனே இந்த குவினோட கணத்துல தான் அறையறா. ஏண்டி நீ கடன் வாங்கினது அதை மறைச்சிட்டு நீ அவங்க கூட கூட்டு சேர்ந்து அவனோட தங்கச்சின்ற மாதிரி எதோ கிரியேட் பண்ணி அந்த 1 மில்லியன் ஏன் தலையில கட்டிட்டியா துரோகி, இனிமே முன்னாடி நீங்க கூட அதை ஒழுங்கா ஓடி போயிரு, நீ என் கண்ணிலே படாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அடிச்சு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். ஒரு சண்டே இங்கே ஓடிட்டு இருக்கு. நம்ம இரவும் பார்த்துட்டு இதுக்கு தான் நான் இங்கே இந்த 1 மில்லியன் பாக்ஸை தூக்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, இந்த ஷோ நல்லா இருக்குல்ல, இவங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறா. என்ன ஆகுதுன்னு பார்த்தா கொஞ்ச நாள் போகுது. ஹீரோயின் எவ்வளோ படித்தாலும் ஒரு நல்ல யூனிவர்சிட்டி போயிட்டா. போன லைஃப்பில் கிடைக்காத அதாவது முடிக்க முடியாத படிப்பு லீனால் முடிக்க முடியாத படிப்பு கூட இப்போ வந்து நல்ல யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு இப்போ போய் ஜாயின் பண்ணிட்டா. ஆனால் கூட வந்து நம்ம ஹீரோ தான் வரது கிடையாது. ஏன்னா ஹீரோ ரொம்ப டாப்பர் ஸ்டூடெண்ட்டில் அவர் இன்னும் நிறைய மார்க் எடுத்து அவர் இன்னும் பெரிய யூனிவர்சிட்டி காலேஜாக போய் பார்த்து ஜாயின் பண்ணிட்டார் போல இருக்கு. நம்ம ஹீரோயின் அதை நினச்சி அதுதான் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ஒரு பக்கம் இந்த குயின் வந்து இந்த ரவுடி பர்சன் கிட்ட மாட்டி அவரோட லைஃபும் போயிடுச்சு. அதே மாதிரி இந்த லீவ் வந்து அவனோட லைஃப்ல வந்து நல்லா படிக்க முடியாம ஹீரோனோட சப்போர்ட் இல்லாம அவனோட லைஃபுமே போச்சு. அதெல்லாம் ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ திடீர்னு முன்னாடி வந்து நிற்பாரு. ஹீரோயின் இதை பார்த்துட்டு என்ன நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சென்னை பார்த்து கேட்க அப்போ ஹீரோ ஒன்னே அது எப்படி அவ்வளோ பெரிய காலேஜில் எனக்கு சீட்டு கிடைச்சாலும் எனக்கு பரவாயில்ல, நீ படிக்கிற காலேஜ் ரொம்ப நல்ல காலேஜ், நான் உன் கூட இருக்கணும், நீ சேஃபாக இருக்கணும், அதை நான் கூடவே இருந்து பார்க்கணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து படிச்சு முடிப்போம்னு சொல்லிட்டு ஹீரோ ஒன்று ஹீரோயின் போயிட்டு ஹக் பண்ணுறாரு. ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம். என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணியிருப்பா. இதனால தான் ஹீரோ வந்து நம்ம கூட இல்லையே, சென் வந்து அவனோட படிப்புக்கு நல்ல மார்க் எடுத்ததுனால அவனுக்கு வந்து பெரிய காலேஜில் தான் வாய்ப்பு கிடைக்கும், அதனால அவன் அங்கே போயிட்டான், நம்ம ஆனால் இப்போ பிரிஞ்சு தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பா. ஆனால் ஹீரோ வந்து ஹீரோனுக்காக அந்த பெரிய காலேஜை விட்டுட்டு ஹீரோயின் கூட சேர்ந்து படிக்கணும், ஹீரோயின் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோனோட காலேஜ்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அதனால தான் ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கில் இந்த மூவி இங்கே முடிக்கிறாங்க. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் என்கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.